சிவசுடலை மாயாண்டி ஊட்டு போட்டு கொடை போட்ட உடனே ஆமா பிள்ளைக்கு கொடை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி பகவான் பார்வதி காப்பு கட்டி இருக்காங்க. பகவான் பார்வதியும் காப்பு கட்டிருக்காங்க. ஏன்னா 8 நாள் விரதம் இருக்கணும். பாத்தீங்க யாரு கொடை கொடுக்காங்களோ அவங்க தான் காப்பு கட்டி விரதம் இருக்கணும். ஓ அப்படி கைலாசத்துல கொடை நடத்துது யாரு? மாயாண்டி சுடலைக்கு. மாயாண்டிக்கு நடத்துறது பகவானும் பார்வதியும். அம்மா பார்வதி கைலாசத்துல தொட்டில போய் பார்த்தான்னு சொன்னா, உன்னை காணாதப்பா நீ போய் வடுக்கணும் என்று சொன்ன பொழுது கோபுரமா இருந்த மாயாண்டி குழந்தையாக வடிவம் கொண்டு பனைமரம் போல் இருந்த சிவசுடலை பாலகனாக வடிவம் கொண்டு ஆமம்மா கைலாசத்துல வந்து தொட்டில படுக்கும் போது சும்மா இருந்தாரா? அவர்கள் குடும்பம் உலக கோத்திரங்களும் வழி வம்சங்களும் ஆமா அன்னார் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? சாஸ்தா ஓட்ட கிருபையாலே சென்ற இடங்களெல்லாம் வாழ சிறப்பு பெற்று அவர்கள் வாழ வேண்டும். அம்மா பார்வதி கைலாசத்துல தொட்டில போய் பார்த்தான்னு சொன்னா, உன்னை காணாதப்பா நீ போய் வடுக்கணும் என்று சொன்ன பொழுது கோபுரமா இருந்த மாயாண்டி குழந்தையாக வடிவம் கொண்டு பனைமரம் போல் இருந்த சிவசுடலை பாலகனாக வடிவம் கொண்டு ஆமம்மா கைலாசத்துல வந்து தொட்டில படுக்கும் போது சும்மா இருந்தாரா? உன்னை கூட்டிட்டு வந்ததுதான் நானா இருந்தாலும் உன்னை பெத்த பார்வதி உன்னை தேடுவா ஆமா என்று சொல்லி சரி தாயானவத பேச்சியம்மா ஆமா சிவசுடலை மாயாண்டி அழைத்து கொண்டு எங்கு வருகிறாளானா? எங்கு வருகிறான்? மையானம் தான் கடந்து மாயாண்டி ஏகி வாரா காடு தான் கடந்து சிவசுடலை ஏகி வாரா. பிள்ளைங்க காங்கெல்லாம் வீட்டுல தேடுது. யார் தேடுவா? அப்பா தேடுவாரா? அசால்ட்டா தெரியுது. அதோட அருமை உங்களுக்கு தான் தெரியும். இப்போ உங்களை காணலாம் யாருக்கு துடிக்கும்? உங்க அப்பா தேடுவாரா? அட்வான்ஸ் தான் தேடுவாரு. காங்கலன்னா எங்க அக்கா தான் தேட முடியும். இல்ல எக்கேடும் கட்டு போட்டோம். காணதானே எங்க அம்மா எங்க அக்காளுக்கு தான் துடிக்கும். என்ன மூல முதற் கடவுளுக்கே விட்டா? ஏன்னா அவர் யாரு என்னன்னு தெரியல. உத்தர அங்கார கோபத்துல எல்லாம் இருக்கிறா. ஆமா இப்படியாக அங்கார கோபத்தோடு நையாவாகப்பட்ட வேர்வை உத்தர சுவாமி. ஆமம்மா அடுத்து யார? அந்த தர்க்கராசன ஒரு தலையெடுத்தார். தார்காவள்ளியை தலையெடுத்து ரத்த வெறி கோலத்தோடு கைலாசம் வருவாரா? நல்ல திணையெடுத்து நாடு எங்கும் படியலந்தார். நல்ல திணையெடுத்து உலகமெல்லாம் படியலந்தார். நல்ல திணையெடுத்து மாநிலத்தில் படியலந்தார். நறுக்குன்னு மாதிரி இருக்கு. எப்படியோ அணைச்சிட்டு வந்தா வரலையா? கரெக்டா இருக்காருல? அம்சமா இருப்பாரு. கணக்கு கரெக்டா படுவாரியா? கண்ட்ராக்டர் வேலைக்கு விடலாம். கண்ட்ராக்டர் வேலைக்கா? ஆமா 4 7 டிக்கெட் எடுத்தோம்னா எங்க போகணும் தெரிய மாட்டேங்க அவருக்கு. ஒரு 7 டிக்கெட் எடுத்தா கரெக்டா கொடுத்துறாரு. என்ன நம்ம வம்சம்ல பேசஞ்சர் வந்து 4 7 டிக்கெட் தாங்கன்னு சொன்னா 4 ஒரு நாள் 4 ஈர் நாள் 8 8 பத்தி 70 8 பத்தி 70 தாங்க. ஒண்ணே போய் கண்ட்ராக்டர் வேலைக்கு வச்சிருக்கான் பாரு. அவனை சொல்லணும். எங்க நீ சொல்லு பாப்போம். ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதியும் படி இழக்க வார பொழுது படி இழக்க வரக்கூடிய விதத்தில் பார்வதி அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆண்டவா அங்கே ஒரு அதிசயத்தை பாருங்களேன். சரி அதாவது ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கறான். தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன செய்யறான்? ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்காயா? ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்க வாசமான விஷயம் தானே. ஆமா. தர்க்கம் என்று சொன்னால் சண்டை என்று சொன்னால் கலவரம். ஆமா. கலவரம் என்று சொன்னால் ஃபைட். இது 3 யாருக்கு நடக்கு? பகவானுக்கும் பார்வதிக்கும். பார்வதி அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று பிரம்மலோகம் தான் கடந்து பிரம்மதேவன் வரக்கூடிய நேரம் அந்த கைலாசுக்கு வரும் பொழுது வலது கால் பெருவிரலானது தட்டுகிறது. வலது கால் பெருவிரல் தட்டுகிறது. பார்வதா தேவியானவள் பகவானிடம் படி எடுத்து கொடுக்கிறாள். ஓ பார்வதி தான் படி எடுத்து கொடுக்கிறாள். ஆமா சரி. கட்டின மனைவி. ஆமா 4 திணை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்தாள். ஆமா உலக்கு திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுக்கிறார். ஆளாக்கு திணை எடுத்து ஆண்டவன் கையில் கொடுத்து படி எடுத்து சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்தால் பார்வதா தேவி. சரி அப்ப படியலக்க போன பகவான் எப்போ வருவாரு சரி என்று சொல்லி ஆமாம்மா பகவான் போன திசையை பார்த்து இப்படின்னு இருக்கா. பார்வதிக்கு தெரியாமல் ஒளி கொடுக்க வேணும். ஆமா பார்வதிக்கு தெரியாமல் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்ண 2 மூடிட்டா. சிக்குன்னு மூடிட்டா. உச்சி கண்ணை திறந்து இந்த உலகிற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். ஒளி கொடுக்கிறார். நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். நீண்ட ஒளி கொடுக்கிறார் அல்லவா? வெளிச்சத்தை கண்ட உடனே அடேங்கப்பா பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறுது. தப்பு செஞ்சுட்டல்ல குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லுவேன். குறுகுறுங்கும். ஆமா தப்பு செஞ்சவன் சரி என்ன செய்யணும்? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும்மா.
எதுக்கு? என்ன செய்ய, தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? பொத்துன்னுட்டு உப்பு திங்காம இருக்கலாம்ல சொன்னாங்க, நான் கேட்டு உங்கள்கிட்ட சொல்லுதேன். சரி, வேற ஒண்ணும் கிடையாது. மாறி பறந்தவளா எண்டாய மாரியம்மா ஈராத்து காரியம்மா இருக்கன் குட்டி மாறி சிலுக்க வாடியா. ஆத்தா சிலுக்க ஏ ஆத்தா. இப்போ சிலுக்க 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 வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. போடுறாங்க. அவளை பார்த்தா பயமா இருக்குது ஏ மாரியம்மா பக்கம் வந்தா புள்ள இருக்குது. ஏ 10 கையா 10 காலா எண்டாயே ஏ பத்திரகாளி 10 கையா 10 காலா எந்தாயே பத்திரகாளி. 10 கையா 10 காலா எண்டாயே பத்திரகாளி வாராளே பத்திரகாளி போடுங்கம்மா ஒரு கோல். அவ சிலுக்க ஆமா. ஆத்தா சிலுக்க போடுறாங்க. இப்போ சிலுக்க 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 வராளே ஏ பத்திரகாளி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே. அத்தான் பகவானே, ஐயா பகவானே, பார்வதி இருக்கும் அழகை போல இந்த பார் உலகில் கண்டதுண்டா? பாருலகில் கண்டதுண்டா? ஈஸ்வரியால் அழகை போல இவ்வுலகில் கண்டதுண்டா? உலகில் கண்டதுண்டா மன்னவா? பெண்ணா பிறந்தவ இந்த கேள்வியை கேட்கலாமா? புருஷனை பார்த்தபடி கேள்வி பார்க்கா பார்வதி என்ன சொல்லுகின்றார்? வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்லுறாரு. சந்திரன் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு கண்ணை பொத்துனா என்ன ஆமா, ஆகும்? அப்ப பகவான் கண்ணை பொத்தினோம்னு சொன்னா என்ன ஆகும்னு பார்வதி யோசிக்கிறார். அப்ப சந்தேகப்பட்டு சரி. பகவானுக்கு பின்னால் ஓடி வந்து 2 கண்ணை சப்புன்னு பொத்திட்டான். யாமுன்னு கேட்கணும், யாமுன்னு கேட்கணும். இன்னைக்கு என்ன புரட்டாசி மாசம், ஒரே ஆஃபர் பாத்துக்கங்க. ஒரு கோயிலுக்கு தான் வாங்க முடியுது. இதே ஒவ்வொரு வெட்டுல 3 பொட்டப்புள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா, அடேங்கப்ப இன்னைக்கு சொரண்டையில 1, சங்கரன் கோயில 1, சேந்த மரத்துல 1, சத்திர